உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஃபைனலாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து இப்போ பதவியிலேருந்து விலகியிருக்காரு. சிஎஸ்கேக்கு மட்டும் இல்லாமல் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், ஜோன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் எல்லா டீம்லேருந்துமே தலைமை பதவியிலேருந்து விலகியிருக்காரு. என்னதான் இந்த வருஷமும் பாதி ரசிகர்கள் வந்து ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான் பயிற்சியாளர் பதவியிலேருந்து விலகணும்னு எல்லாம் ஆசைப்பட்டாலும் அவர் இப்போ வந்து பதவியிலேருந்து விலகிறேன்னு அறிவித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு டீமில் 18 வருஷம் அந்த டீமோட ஹெட் கோச்சாக இருக்குன்றது ஒரு பெரிய விஷயம். ஒவ்வொரு டீம்லலாம் 4-5 வருஷம், மேக்ஸிமம் 2 வருஷத்தில் கோச்சஸ் மாற்றலாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு டீமில் கன்சிஸ்டண்ட்டாக 18 வருஷம் வந்திருக்கு. 18 வருஷம் வந்ததில் 5 டைட்டில் அடிச்சிருக்காரு. அப்படிங்கிறப்ப அது வந்து பெரிய விஷயம். என்னதான் ஒரு 5 டைட்டில் அடிச்சதுக்கு பின்னாடி டோனி இருந்தான்னு சொன்னாலும், பட் அந்த 5 தடவை கப் அடித்தப்போ இங்கே ஹெட் கோச்சாக இருந்தது ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் தான். அவர் வந்து ஒரு பெரிய ஜாம்போன் மாதிரி தான். ஒரு நல்ல விதமாக வந்து அவர் ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகியிருந்தார். அதாவது ஒரு டைட்டில் அடித்து அதுக்கப்புறம் நான் ஹெட் கோச் பதவியிலேருந்து விலகிறேன் அப்படி இந்த மாதிரி சொல்லியிருந்தால் அவருக்கு வந்து ஒரு நல்ல எண்டாக இருந்திருக்கும். பட் இது சரி, எல்லா ரசிகர்களும் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் வந்து பதவியிலேருந்து விலகிட்டார். இப்போது அந்த இடம் காலியாக இருக்குது. அவரோட இடத்துல அடுத்து யார் சிஎஸ்கே வந்து கொஞ்ச காலம் வழி நடத்தி கொண்டு போகிறது? அந்த வகையில் சிஎஸ்கேவோட நெக்ஸ்ட்டு ஹெட் கோச்சாக வர யாருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ மேக்ஸிமம் இன்டர்நெட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு நியூஸ் வந்து ஹேமங் பதானி வந்து சிஎஸ்கேவோட ஹெட் கோச்சாக வரப்போகிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்து இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. பட் இன்னும் அஃபிஷியலாக கிடையாது. அதை பற்றி டீமும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணல. டைம் ஆஃப் இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்தளவுக்கு ட்ரூன்றது நமக்கு தெரியாது. மேபி சான்ஸும் இருக்குது ஹேமங் பதானி வந்து சிஎஸ்கேவோட செட்டப்பில் வரத்துக்கு. பிகாஸ் அவர் வந்து ஒரு லோக்கல் கோச் அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு நம்ம சிஎஸ்கேங்கிறது சென்னை பேஸ் பண்ண ஒரு டீம் அப்படிங்கிறப்போ அதில் வந்து ஒரு சென்னை பேஸ் பண்ண ஒரு கோச் இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த செட்டப்பில் அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். அவருக்கு அடுத்தபடியாக ராகுல் டிராவிடோட பேரும் அடிபடுது. ஏன்னா மேக்ஸிமம் வந்து சிஎஸ்கே ஓனர்ஸ் வந்து லோக்கல் இந்தியன் கோச்சஸ் தான் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால ராகுல் டிராவிடோட பேரும் அடிபடுது. இதில் மேக்ஸிமம் நிறையா ஆர்டிகல்ஸ்லேருந்து அடிபடுற பேர் வந்து ஹேமங் பதானி அப்படின்னு தான் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஹேமங் பதானி வந்து ஹெட் கோச்சாக வருவார்ன்றது வந்து ஒரு அஃபிஷியலாக தெரியல. மேபி அவர் வந்து ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் செட்டப், பேட்டிங் கோச்சோ இல்லை அசிஸ்டன்ட் கோச்சோ அந்த மாதிரி இந்த இதில் வரலாம். ஹேமங் பதானியோட கோச்சிங்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கனாலும் ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா டிஎன்பிஎல்லில் 4 டைட்டில் அடிச்சிருக்காரு. ஆஸ் எ கோச்சாக சேப்பாக் சூப்பர் கிங்ஸுக்கு 4 டைட்டில் அடித்து கொடுத்துருக்காரு. நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட் தான். ஏன்னா இப்போ டிஎன்பிஎல்ன்றது வேறு, ஐபிஎல் லெவல் வேறு. ஐபிஎல் லெவலுங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லீக் மாதிரி சொல்லப்போனால் வேர்ல்டே பெஸ்ட்டு லீக்குங்கிறது வந்து ஐபிஎல் தான் சொல்லுவாங்க. டிஎன்பிஎல்ங்கிறது ஒரு லோக்கல் சர்க்கியூட்டில் நடக்கிற மேட்ச். அப்படின்னா டிஎன்பிஎலுக்கும் ஐபிஎலுக்கும் ஏனே வச்சாலும் எட்டாது. பட் அப்படி இருந்தாலும் அதில் 4 டைட்டில் அடித்து கொடுத்த ஹேமங் பதானி தான் டெல்லி கேபிட்டல்ஸ்லேருந்து ஹெட் கோச் எடுத்துருந்தாங்க. அதே டெல்லியில் உள்ள அடுத்த ஆள் யாருன்னு பார்த்தா ராகுல் டிராவிடோட பேர் அடிபடுது. ராகுல் டிராவிட் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவர் வந்து ஐபிஎல்லில் ராஜஸ்தானை வந்து கோச்சிங் பண்ணியிருக்காரு. இந்தியன் டீமுக்கும் கோச்சிங் பண்ணி ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட கோச்சிங் ரோலை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு எதுவும் அவசியம் இல்லை. பர்ஃபார்மன்ஸில் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்தபடி எனக்கு பர்சனலாக தோன்ற ஒரு கோச் யாருன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். ஆமாம், நம்ம அஸ்வின் அண்ணா தான். அவர்கிட்ட வந்து ஒரு இந்த யங் டேலண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல வந்து நல்லா பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக ஆடுற பிரஃபுல் ஹிங்கே, சாஹிப் ஹுசைன், அப்புறம் நம்ம பஞ்சாப் கிங்ஸில் ஆடுற சுயான் செட்கே, அதெல்லாம் அவர் வந்து அந்த சுயான் செட்கேலாம் வந்து அவர் ஹைலியாக ரேட் பண்ணாப்பில் அவரோட வீடியோவில் 2-3 வீடியோவில் சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லப்போனால் நம்ம டேலண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரவேஷ் வந்து நல்லா இப்போ ஐடென்டிஃபை பண்ணுவார். அதனால தான் நான் மேக்ஸிமம் அவர் வந்து ஹெட் கோச்சாக வந்தாவோ இல்லை ஒரு கோச்சிங் ஸ்டாஃப் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அதோட அப்புறம் ஒரு லோக்கல் டேலண்ட்டு ஸ்டாஃப் தான். அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபாரின் ஆப்ஷனில் பார்க்க போனால் எல்லோரும் பிரெண்டன் மெக்கலம் சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்ட் தான். பிரெண்டன் மெக்கலம் நல்ல கோச் தான். இங்கிலாந்துக்கு வந்து ஆல் ஃபார்மேட்லேயும் கோச்சிங் ரோல் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து டெஸ்ட் டீம் வந்து பேஸ்பால் டீமாகவே மாற்றினார். அந்தளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஐபிஎல்லையும் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு வந்து கோச்சிங் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு டைட்டில் அடிக்கிறது அந்தளவுக்கு இல்லாட்டினாலும் டீம் வந்து டீசெண்டாக நல்லா கொண்டு போயிருந்தார். ஓகே, அவரோட கோச்சிங் ரோல் வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது சொல்லலாம். ஆனால் எனக்கு பர்சனலாக தோன்ற ஒரு ஃபாரின் கோச் வந்து ஆடம் வோஜஸ்ங்க. ஆஸ்திரேலியன் பிளேயர், ஆஸ்திரேலியன் பிளேயர். இப்போ வந்து ஆடம் வோஜஸ் ஏன் சொல்கிறேன்னா,
ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிபிஎல் லீக்கில் வந்து இப்போ பெர்ஸ்காச்சஸ் டீமுக்காண்டி அவர் விளாண்டுட்டு இருந்தார். ஸ்டார்டிங்கில் பிளேயராக ஒரு டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதே டீமுக்கு கேப்டனாக 2 டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கேப்டன்லேருந்து ஹெட் கோச்சாக மாறி பெர்ஸ்காச்சஸ் டீமுக்கு வந்து 2 டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு 3 டைமென்ஷனில் இருந்து அந்த டீமுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க. அதனால அவரோட இம்பேக்ட் வந்து டீமுக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால நான் ஃபாரின் கோச்சஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக நான் வந்து லைக் பண்ணுறது வந்து ஆடம் மோசஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இப்போ அவர் வந்து குளோபல் T20 லீக்கில் வந்து இந்த பெர்ஸ்காச்சஸ் டீம் விளையாட போகுது. அந்த டீமுக்கு வந்து இப்போ அவர் ஹெட் கோச்சாக இல்லாமல் சைமன் கேடிச் அவர் வந்து இப்போ ஹெட் கோச்சாக போகிறாப்புல. அவர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகிருக்காரு. மேபி பர்மனெண்ட்டாக ஸ்டெப் டவுனால் அந்த குளோபல் T20 லீக்கு மட்டும் ஸ்டெப் டவுன் ஆகிருக்காரான்னு தெரில. மேபி அவர் அங்கேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அவர் ஒரு 3 டைமென்ஷனில் அந்த டீமுக்கு வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்காரு அப்படின்றப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்கவே. அப்படிங்கிறப்ப ஆடம் மோசஸ் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ யார் ஹெட் கோச்சாக வரப்போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். கூடிய விரைவில் சிஎஸ்கேவோட சோஷியல் அக்கௌண்ட்ஸ்லேருந்து அஃபிஷியலாக எப்படியும் அறிவிப்பு வரத்தான் போகுது. அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் வர்றான்னு. அதுபோக சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து இன்னும் ஹெட் கோச் யாருன்ற கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்ற மாதிரி கிரிக் பஸ்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன ஃபாரின் கோச்சா இல்லை லோக்கல் இந்தியன் கோச் தான் பார்க்குறோமான்றது எதுவும் பர்சனலாக நாங்கள் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணி நம்ம சிஎஸ்கேவோட சிஇஓ காசி சார் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பார்ப்போம் கூடிய விரைவில் யார் வர்றான்னு. வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த ஹெட் கோச் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம்.